ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதியோட தி கோட் படத்துக்கான பேட்ச் ஒர்க் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் வச்சுக்கிட்டு இப்போ வரையுமே பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, கோகுலம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பேட்ச் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது ஆக்டர் தளபதியும் ஆக்டர் பிரபுதேவாவுக்குமான டாக்கிங் சீன்ஸை மட்டும் இப்போ ஒரு பேட்ச் ஒர்க்காக எடுத்துகிட்டு இருக்காரு டேரக்டர் வெங்கட் பிரபு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. சிஜி ஒர்க்கு, மியூசிக் மிக்சிங்கு எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஒர்க்காக தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்காரு டேரக்டர் வெங்கட் பிரபு. ஸோ இந்த நிலமையில இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டிங். ஸோ ரொம்ப டவுட்டு தான் செப்டம்பர் 5 இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். மேபி 1 மந்த் ஆர் 2 மந்த் தள்ளி போகலாம். செப்டம்பர் 5 இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக 2025 ஸ்டார்டிங்கில் தான் ரிலீஸ் பண்ண வரும். ஏன்னா வந்து லைனாக செப்டம்பர், அக்டோபர்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பெரிய படங்களாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெங்கட் பிரபு சொன்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு. எனக்குடாவோ பண்ணிடுவாங்கன்னு தான் ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. வெயிட் பண்ணி இந்த கோட் படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டப்பிங் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெங்கட் பிரபுவோட படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.